அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோடைய ஒரு அருமையான திரைப்படம். பிகாஸ் அது அவருடைய 100th ஃபிலிம். பட் இந்த படத்தை பற்றி ரீசெண்டாக யாருமே பேசலை. 3 days முன்னாடி இந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸ்க்கு இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த படத்தில் என்ன சொல்கிறது, நான் இந்த படத்தை 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருப்பேன். அண்ட் பார்த்ததுலேயே எனக்கு இந்த படம் ஒன் ஆஃப் தி ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த ஒரு பேரே அவருக்கு வந்ததுக்கு காரணம் இந்த படம் மூலமாக தான். ஸோ அந்த படத்தோட பேர் அவரோட பேர்லேயே இருக்குதுங்க. ஸோ கேப்டன் பிரபாகரன் படத்தோட 4K ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். அதான் வீடியோஸ்க்கு இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது மன்சூர் அலிகான், ரம்யா கிருஷ்ணன், ரூபினி, லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார், இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த ஒரு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ட்ரெய்லருங்க. பிகாஸ் ஆர்கே செல்வமணி இளையராஜா காம்போ. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லரை ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பேசணுமோ இதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை பேசலாமா? ஸோ ரெடியா? 3, 2, 1 and here we go. ஒரு கிரிமினல் அரசாங்கத்துக்கு எதிராக காட்டுக்குள்ள போட்டி அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. போன ஆட்சியில் நடந்த தப்புக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. மன்சூர் அலிகான் எனக்கு சத்தியமங்கலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும். அது முடி வெட்டுற இடம் இல்ல தம்பி, சந்தன மரம் வெட்டுற இடம். அவன் உயிர் போற இடம் நம்ம இடமா? என் கையால ஆபத்து அதிகமா தான் இருக்கும். எனக்கு இல்ல, வீரபத்ரனுக்கு. இது ஒரு பாட்டு இருக்குதுங்க. இந்த பாட்டு 4 yearsன்ற மாதிரி ஒரு பாட்டு அமைச்சிருப்பாங்க. சோபனா இல்லை, நாளைக்கு நைட் வீரபத்ரன் கோஷ்டி திம்போ வழியா மைசூருக்கு லாரியில சந்தன மரத்தை கடத்த போறாங்க. நான் கொடுக்குற ஆதாரங்கள் வெளியே தெரிஞ்சா உங்க ஆட்சியை கவுந்தாலும் கவுந்துரும். அப்ப யாராலும் பிடிக்க முடியாத வீரபத்ரனை நீங்க பிடிச்சிருவேன்னு சவால் விடுறீங்களா? சவால் இல்ல, சபதம். வீரபத்ரனை பிடிக்கிறதா என்னுடைய லட்சியம். என்னங்க மோனிக்காதெல்லாம் தாங்க சாங். கேப்டன் பர்த்டே 22nd August. அதுக்கான ரீரிலீஸ் தான் அது. ஸோ இட்ஸ் ஒர்த் இட்டுங்க. 2 minutes and 38 seconds. எனக்கு இப்போயும் இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டாக இந்த படத்தை நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்சு 9th standardலையோ நான் நினைக்கிறேன் 9th. அப்போ கூட இந்த படம் அப்போ அந்த ஒரு புரிதல் இருக்குது அதில். இந்த படம் இப்படி தான், அது கேப்டன் சாரோட படங்கள்னா அதுக்கப்புறம் அந்த படங்களை பார்த்துருக்கேன் நான். ரமணா, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அந்த பீரியடில். பட் இந்த மாதிரி படங்கள் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் அந்த டைமில் அந்த 80s படங்களை பார்க்க ஆரம்பித்த ஒரு டைம். ஸோ அதில் நான் லைக் ஒரு ஒரு டைம் பீரியடில் நான் பார்க்கும்போது இந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த ஒரு மொமெண்ட்டுங்க, அது என்னமோ தெரியல. இப்போ அதை பார்க்கும்போது ஐ கேன் செரிஷ் தோஸ் மொமெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, அதாவது கேப்டன் பிரபாகரன் சார், ஐ மீன் நம்ம விஜயகாந்த் சார் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் பாருங்கள், வி ஜஸ்ட் மிஸ் ஹிம்ங்க. அதுதான் எனக்கு சொல்ல தோன்ற ஒரு விஷயம். ஏன்னா இருக்கும்போது அவரை எந்த அளவுக்கு என்னென்னமோ லைக் நிறையா ட்ரோல் அப்படின்னு நிறைய வந்திருக்கு. ஆனால் அவர் பண்ண நல்ல விஷயங்கள் நிறையா பேருக்கு இன்னும் பப்ளிஷ் ஆனது அவருடைய மரணத்துக்கு அப்புறம் தான். ஆனால் இந்த மாதிரி படங்கள் இன்னும் அவருடைய 100வது படம் வேறு. அந்தளவுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படம். அதுவும் ஆர்கே செல்வமணி அண்ட் கேப்டன் விஜயகாந்த் சார் 2 பேருமே சேர்ந்து நடித்த ஃபர்ஸ்ட் படம் இது தான். அதுக்கப்புறம் நடித்த படம் தான் புலன் விசாரணை. அதுவுமே ரொம்ப நல்ல ஒரு மூவி அதுவுமே. ஆனால் இதில் மெயின்லி நீங்கள் என்ன
பார்க்குற ஒரு ஐடியா நீங்கள் படத்தை பார்க்க இருந்தால் மன்சூர் அலிகான் தான் இதுக்கு வந்து மெயினான ஒரு என்ன சொல்கிறது வசனம் அவர் எழுதினதாலுமே அவருடைய அந்த நடிப்பு அந்த ஒரு கேரக்டர் இதில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹைலைட்டட் போர்ஷன்ஸாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. அண்ட் ரம்யா கிருஷ்ணன் அதோட அந்த பாட்டு ஆட்டமாக பேரோட்டம் அந்த பாட்டு இருக்குல்ல இதெல்லாம் தான் இப்போது தான் மோனிகா என்னத்த கிளாமர் ஐட்டம் சாங்ஸ் வந்து இருந்தாலும் அட் தட் டைம் நம்ம இளையராஜா சார் கொடுத்த இந்த ஒரு பாட்டு ஸ்வர்ணலதா வாய்ஸில் வந்து தட் ஸ்போக் ஃபார் இயர்ஸ் ஸ்டில் நவ் தட் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாட்டெல்லாம் இருக்குது. அது விஜயகாந்த் சார் வந்த லைக் அவருடைய பாடல்கள் அந்த படத்தில் வர ஆல்பமே சில நேரத்துக்கெல்லாம் ஆல்பம் ஹிட் ஆகிடும், பாட்டு எல்லாமே கேட்கக்கூடிய லெவலில் இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆல்பமும் கூட. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஒரு சில கான்ட்ரவர்சி இந்த படங்களுக்கு இருந்தாலும் அது விஜயகாந்த் சார் நடிக்கிறன்ற போது அந்த படம் கண்டிப்பாக வெற்றியும் அடையும். அந்த கதைக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக மக்கள் கொடுப்பாங்க. ஸோ இது மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க August 22 அவருடைய பர்த்டே வேறு வருது. அதுக்குள்ளே எவ்வளோ குயிக்காக நாள் போயிடுச்சு பாருங்கள். அதுதான் அவருடைய மரணம் வந்து ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தந்துட்டு போயிருக்காரு டு செரிஷ் ஹீஸ் மூவிஸ். இன்னும் பேசும் படங்களாக அப்படி நிறைய தந்திருக்காரு. ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸ். இந்த ட்ரெய்லர் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ்க்கா என்னன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே இது அவருக்கான ஒரு படம் இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடியும் மக்களுக்கு வந்து இந்த வந்து இப்போ வர படங்களோட போட்டி போடுறதுக்கு இந்த படம் வந்து நல்ல வசூல் சாதனை படைக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அந்த ஒரு டைம் பீரியடில் எடுத்த படங்கள்ங்க பார்க்கலாம், எத்தனை தடவை போட்டாலும் பார்க்கக்கூடிய படங்கள் தான். வந்து விஜயகாந்த் சார் மெயின், அதுக்கப்புறம் மோகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க ஆக்டர்ஸில். ஆனால் ஹீ ஸ்டாண்ட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் லெவலுங்க. ஸோ அதை நான் போன அவரோட வீடியோஸில் எல்லாமே பேசியிருப்பேன். அந்த பேசின இதெல்லாமே எனக்கு இன்னும் அப்படியே மைண்டே இருக்குது. ஸோ அவரை பற்றி பேசும்போது அப்படியே பேசிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். வி மிஸ் யூ கேப்டன் சார். இன்னும் பல பேர் அவரை ஹெல்ப் பண்ண பல பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படமெல்லாம் பார்க்குறவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். நமக்கு இங்கே ரிலீஸ் பண்ணவங்களுக்கு கூட தெரியல, ஆனால் சந்தோஷங்க. இந்த ட்ரெயிலர் எடுத்து பண்ணணும்னு இருந்து பிகாஸ் யாருமே இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பண்ண மாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க. அது ஏன்றது தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பேசுகிறது ஓகே தான், ஆனால் அந்த ட்ரெண்டிங்கான விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக மாறிடுது. அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை பற்றி கூட ஏன் எடுத்து பேசலாமே? ஸோ அதுதான் நான் எடுத்து பண்ணிவிட்டேன். அது கேப்டன் சாருக்காகவே. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கேப்டன் சார். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ இருக்க போகுது. அண்ட் எல்லா விஜயகாந்த் சார் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். அண்ட் அவருடைய நல்ல விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், இந்த படத்துக்கான விஷயமாக இருக்கட்டும். நான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலைன்னா இந்த படம் வந்து நான் பார்த்துட்டேன். நான் வந்து கதையாக நான் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்து சொல்லதுக்கான ஒரு மைண்ட் வரல. ஏன்னா இதில் வந்து அவரோட நடிப்பு ஒரு ஃப்ரேம் அவர் எப்படி நமக்கு காட்டுறாங்க, அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் எல்லாம் அது உணர்வுபூர்வமாக நாங்கள் பார்க்கும்போது நல்லாவே அது நமக்கு என்ன சொல்கிறது அது ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணலை. பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் 2Kலாம் பிறந்தவங்களுக்கு பாதி பேருக்கு இந்த படம்லாம் என்னன்னு தெரியாது. கேப்டன்ற பேர் கூட எப்படி விஜயகாந்த் சாருக்கு வந்துச்சுன்னு கூட தெரியாது. ஆனால் கேப்டன் மட்டும் சொல்லிடுவாங்க. அது என்னன்னு கூட தெரியாதவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான படமாக இது இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். அண்டு தேட்ஸ் இட்டுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. என் கருத்துக்கள் என்ன சொல்லிட்டேன். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மறுபடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்தது இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணாலும் இந்த மாதிரி மெயினாக நல்ல படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் மை ரிக்வெஸ்ட். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கருத்துக்களை சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லிவிட்டுங்க முன்னாடி சொன்ன மாதிரியே. அண்ட் அடுத்து இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னு இதை பற்றி ஆட்சி எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். திஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.